أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي قال لوالديه أف لكما أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي وهما يستغيثان الله ويلك آمن إن وعد الله حق فيقول ما هذا إلا أساطير الأولين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 16 வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். 14 வசனங்கள் ஒரு சப்ஜெக்டையும், அடுத்து வரக்கூடிய 15, 16 பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய விஷயத்திற்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பதில், பின்பு 17 முதல் 20 வரைக்கும் பெற்றோர்களிடத்தில் தீய முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில். இப்போது இந்த 4 வசனத்தினுடைய தர்ஜுமாவை பாருங்கள். பின்பு இது யாருடைய விஷயமாக இறங்கியது என்று ஷஅனுன் நுஸூல் பின்னால் வரும்போது அது நமக்கு புரிய வரும். வல்லதி கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா அத்தஇதானினி அன் உஹ்ரஜ வகத் ஹலத்தில் குரூனு மின் கப்லி. அல்லாஹு தஆலா ஒரு உவமையாக புரிய வைக்கிறான். பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், மகன் அல்லாஹையும் மறுக்கின்றான், பெற்றோர்களையும் மறுக்கின்றான், பெற்றோர்களையும் நோகடிக்கின்றான், மார்க்கத்திற்கும் முரணாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து நல்லுபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள், அல்லாஹை நம்பு, எங்களுக்கு மதிப்பளி, எங்களோடு இணக்கமாக நடந்து கொள் என்றெல்லாம் நல்ல விஷயத்தை கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த மகன் பெற்றோர்களை பார்த்து பேசுகின்றான். வல்லதி ஒருவன், காலலி வாலிதைஹி உஃபில் லகுமா, சி உங்களுக்கு என்ன ஆனது என்று பெற்றோர்களை பார்த்து பேசுகின்றான். லிவாலிதைஹி உஃபில் லகுமா, இதைவிட பெற்றோர்களை புண்படுத்தக்கூடிய சிறிய வார்த்தை இல்லை. ஆனால் இதை இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் மிகப்பெரிய வார்த்தையை வைத்து பேசுகின்றான். சி உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கக்கூடிய ஒருவன் பெற்றோர்களை பார்த்து ஒரு மகனாக இருந்து கொண்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுற மாதிரி அல்லாஹு தஆலா அதை பேசி காட்டுகின்றான். என்ன ஆனது என்று பெற்றோர்களை பார்த்து பேசுகின்றான். பின்பு அந்த பெற்றோர்கள் இவனுக்கு சொல்லக்கூடிய மார்க்க விஷயத்தை பற்றி இவன் நக்கலாக கேள்வி எழுப்புகின்றான். அத்தஇதானினி அன் உஹ்ரஜ், நான் மௌத்தானதற்கு பின்னால் மறுபடியும் அல்லாஹின் முன்னால் எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் பேசுகிறீர்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மௌத்துன்றீங்க, மறுமைன்றீங்க, கபருன்றீங்க, அதாபுன்றீங்க, மஹ்ஷருன்றீங்க, அல்லாஹுடைய விசாரணைன்னு சொல்றீங்க. அத்தஇதானினி அன் உஹ்ரஜ, நான் மீண்டும் என்னுடைய கபரிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நான் மீட்டப்படுவேனா? வகத் ஹலத்தில் குரூனு மின் கப்லி, எனக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளில் பல பேர் கடந்திருக்கிறார்கள். யாரும் இப்போ வரைக்கும் கபர்லேருந்து ஏஞ்சி வரலையே. இவன் பேசுகிறான். மறுமையை பற்றி பேசினால், பர்ஸகை பற்றி பெற்றோர்கள் பிள்ளை இடத்தில் பேசினால், இந்த மகன் பெற்றோர்களிடத்தில் விதண்டாவாதம் செய்கின்றான். எனக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளாக பல பேர் போயிருக்கிறாங்க, யாரும் இப்போ வரைக்கும் கபர்லேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி தெரியலையே. இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், வஹுமா யஸ்தகீசானில்லாஹ, பெற்றோர்கள் பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள். அல்லாஹ் சூசகமா பேசுறான், எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசுகின்றான். வஹுமா யஸ்தகீசானில்லாஹ், பெற்றோர்கள் பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள். அவ்விருவரும் இவனை பெற்று வளர்த்து ஆளாக்கினார்கள். இவனுக்கு என்னென்ன தேவையோ அதன்படி இவனுக்கு தேவையான எல்லாமுமே ஒரு குறிப்பிட்ட வயது காலம் வரைக்கும் பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தில் தான் இவன் இருந்தான். இன்னைக்கு காசு பணம் தனியா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே பெற்றோர்கள் இப்போ தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், என் வாழ்க்கையை நான் செஞ்சுப்பேன். இப்போ 15 வருஷம் 20 வருஷம் உன்கிட்ட காசு இல்லாமல் இருந்தபோது உன்னுடைய உடை, உன்னுடைய உறைவிடம், உன்னுடைய உணவு, உனக்கு தேவையான நல்லது கெட்டது, உடல்நிலை சரியில்லை என்றால் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது, இதுக்கெல்லாம் என்ன?
அப்போ பிள்ளைகள் இதை நினைப்பதில்லை. இவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் நான் பார்த்துப்பேன், நான் செஞ்சுப்பேன், நான் நின்றுப்பேன், என் காலில் நான் நிற்கிறேன், என்னுடைய உழைப்பு. வஹுமா யஸ்தகீசானில்லாஹ், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் மையப்படுத்தி பேசுவது நல்லதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், நபிமார்கள் வந்து சென்று இருக்கிறார்கள், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, பெற்றோர்களுக்கு கீழாக இருக்கும்படி பிள்ளைகளை அல்லாஹ் ஏவி இருக்கின்றான். எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள், அல்லாஹிற்கு உரிய விசுவாசியாக நீங்கள் இருங்கள் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லுபதேசம் செய்கிறார்களே, இதை விடவும் அழகான ஒரு உதவி வேறு எதுவும் கிடையாது. உலகத்தில் பிள்ளைகளின் மீது பொறாமையே கொள்ளாமல் நன்மையை மட்டுமே நினைக்கக்கூடிய 2 ஜீவன்கள் இருக்குமானால் அது பெற்றோர்கள் மட்டும்தான். இப்ப அல்லாஹ் அத வஹுமா இருமையில் பேசுகின்றான். வஹுமா யஸ்தகீசானில்லாஹ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த இருவர்களும் உதவி செய்கிறார்கள், அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறார்கள். பின்பு சொல்கிறார்கள், வைலக ஆமீன், நீ நாசமாகி விடுவாய், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள். நாளை மறுமைக்கு சென்றால் அல்லாஹ்வினுடைய பிடி கடினமானதாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கு விசாரணையினுடைய அந்த மன்றம் கடினமானதாக இருக்கும். வைலக ஆமீன், அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள், நம்பிக்கை கொள், அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமாக உண்மையானது, சத்தியமானது என்று சொல்லும் போது ஃபயகூலு மா ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன், அந்த மகன் பேசுகின்றான், இவையெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள். நீங்க பேசுற மாதிரி இந்த டைலாக்லாம் நான் ஏற்கனவே பல கட்டுக்கதைகளை நிறைய நாவல் படிச்சுட்டேன், இதெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை, இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் பேசாதீர்கள் என்று மகன் பேசுகின்றான். உலாஇகல்லதீன ஹக்க அலைஹிமுல் கௌலு ஃபீ உமமின் கத் ஹலத் மின் கப்லிஹிம் மினல் ஜின்னி வல் இன்சி. இப்போ அல்லாஹு தஆலா பேசி காட்டுறான். இவன் பேசினான்ல இந்த மகன், இவனை போன்று பலர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் விதண்டாவாதம் செய்து அல்லாஹுக்கு மாறு செய்து பல நபர்கள் சென்று விட்டார்கள். இவர்களுடைய கதையை அல்லாஹ் முடித்து விட்டான், அவர்களுடைய கதையை அல்லாஹ் முடித்து விட்டான். இன்னஹும் கானூ ஹாசிரீன், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். இங்க நின்று பேசினதுதான் மிச்சம். டைலாக்கு, விதண்டாவாதம், நாங்க அப்படி, நாங்க இப்படி, அது அப்படி, இது இப்படி என்று பேசியதுதான் மிச்சம். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். இந்த மகனை போன்று விதண்டாவாதம் பேசிய பல நபர்கள் மனிதர்களிலும் இருந்தார்கள், ஜின்களிலும் இருந்தார்கள். அவர்களுடைய கதைகளை நாம் முடித்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான், வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொரு நபர்களும் அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கு ஏற்ற அந்தஸ்தை நாம் வைத்திருக்கிறோம். சின்ன அமல் செய்திருந்தாலும் நன்மை தருவோம், சிறிய தீமை செய்திருந்தாலும் அந்த கணக்கை நாம் விசாரிப்போம். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்குரிய விஷயத்தை நாம் வைத்திருக்கிறோம். வலியுவஃபியஹும் அஅமாலஹும் வஹும் லா யுظலமூன், சிறிய நன்மையாக இருந்தாலும் அதை அவர்கள் நிறைவேற்றப்படுவார்கள், அதற்கான கூலி நாம் கொடுப்போம். இதனால் தான் ஹதீஸ்ல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பார்க்கிறோம், எந்த ஒரு சிறிய நன்மையையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். அது சின்ன நன்மை தான், செஞ்சிருங்க, அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அதே போன்று எந்த ஒரு சிறிய பாவத்தையும் இது சின்ன பாவம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க, அல்லாஹ் கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறிய பாவம் அல்லாஹ் கோபப்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரியதாக மாறிவிடும். வஹும் லா யுظலமூன், அவர்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். அவர்களுடைய சிறிய நன்மையாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். வயௌம யுஅரதுல் லதீன கஃபரூ அலன் நார், நாளை மறுமை நாளையில் இது போன்று விதண்டாவாதம் செய்தவர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்தவர்கள் மறுமை நாளையில் நரகத்திலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள், நரக நெருப்பிலே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அத்ஹபுதும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, உங்களுக்கு உலக வாழ்வில் பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு மகனுக்கு பெற்றோர்களை அல்லாஹ் உயிரோடு குறிப்பதே மிகப்பெரிய அவகாசம்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அவகாசம் கொடுக்கல. பிறக்கும் போது தந்தை இல்லை, 6 வயதில் தாய் இல்லை, 8 வயதில் பாட்டனார் இல்லை, அதற்கு பின்னால் எத்தீமாக வளர்ந்திருக்கிறார்கள். பல பிள்ளைகளுக்கு இன்று இந்த அவகாசம் இல்லை. என்ன அவகாசம்?
பெற்றோர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய அவகாசம் இல்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவகாசம் இல்லை, அவர்களை உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அழகான ஒரு அவகாசத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹினுடைய சந்தோஷத்தை பெற, அல்லாஹினுடைய அன்பை பெற, அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்கள், பெற்றோர்களை நீங்கள் ஏந்துங்கள், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அத்ஹபுதும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்கும் துன்யா, உலகத்திலே உங்களுக்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது. வஸ்தம்தஅதும் பிஹா, அவைகளை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள், அங்கேயே நீங்கள் சுகபோகமாக வாழ்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் செல்வம் கொடுப்பது உங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து அரவணைப்பதற்காக. இவன் என்ன செய்யறான்? செல்வம் பெருக பெருக பெற்றோர்களை தனிமையிலாக்குறான். செல்வம் பெருக பெருக சொசைட்டி சோசியலிசம் என்று கருதி அவங்க அப்படியே பின்னாடி இருக்கிறாங்கப்பா, நம்ம ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிந்தனையில இல்லை, அவர்கள் இல்லாவிட்டால் உன்னுடைய ஜெனரேஷனே இல்லை என்பதை மறந்துவிட்டு பிள்ளை பேசுகின்றான். எங்களுடைய கான்செப்ட்ல அவங்க இல்லை, அவங்க பழைய காலத்துல இருக்கிறாங்க, பழைய சிந்தனையில இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உலகத்தில் உங்களுக்கு பல அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது. வஸ்தம்தஅதும் பிஹா, அவை எல்லாவற்றையும் நீங்கள் வீணடித்தீர்கள். فَالْيَوْمَ تُجْزَوْنَ عَذَابَ الْهُونِ بِمَا كُنْتُمْ تَسْتَكْبِرُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ, சத்தியத்திற்கு புறம்பாக பூமியிலே பெருமை அடித்தவர்களாக, பெருமை பிடித்தவர்களாக, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காமல் வந்தவர்களுக்காக இன்றைய தினம் வேதனை தரக்கூடிய அதாபை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஒபிமா குன்தும் தஃப்ஸுகூன், பூமியில் வாழக்கூடிய நாளில் நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள், இப்போது இங்கும் நரக வேதனையை சுவைத்து அல்லாஹ்வின் பார்வையிலும் நீங்கள் பாவிகளாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா 20 வசனங்களை சொல்லி முடிக்கின்றான். இது இந்த 4 வசனங்களுடைய தர்ஜுமா. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தஃசீரை, விளக்கத்தை தொடர்ந்து நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.